that I might not have been born in this state, but I will defend Tamil language, Tamil culture, Tamil history, Tamil tradition till I am alive. நாங்கள் மக்களை நம்பி இருக்கிறோம், மக்களுக்காக இருக்கிறோம், மக்களுக்காக சேவையாற்ற தான் நாங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கோம். இந்த அச்சுறுத்தலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். கடந்த 5 வருஷத்துல ஒன்றிய பாஜக அரசு எந்த விதத்திலேயாவது தமிழ்நாட்டுக்கு உதவி பண்ணியிருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுக்குறாங்களா? நம்ம கேட்குற நிதியை கொடுக்குறாங்களா? எந்த உதவியும் கிடையாது. அதாவது ஏழை மக்களுக்கு எந்தெந்த திட்டங்களை எல்லாம் அவர் கொடுக்கிறார், ஸ்டாலின் தடுக்கிறார். இந்த விஷயம் மக்கள்கிட்ட இப்ப நல்லாவே ரீச் ஆகுது. குறிப்பா சூரிய ஒளிமின் திட்டம், அனைவருக்கும் வீடு திட்டம், வயதானவ 75 வயது மேற்பட்டவர்களுக்கான இலவச ஆயுள் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம், இதையெல்லாம் திட்டமிட்டு ஸ்டாலின் அரசு எப்படி தடுத்து கொண்டிருக்கிறது? டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற தேர்தல் இது. ஏன் இதை சொல்றேன்னா, நமக்கு வர வேண்டிய திட்டங்களுக்கெல்லாம் முடக்கி போட்டு அதெல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மெட்ரோ ரயிலுக்கு பணம் கொடுக்கல, நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கல்விக்காக வர வேண்டிய அந்த நிதியும் வரல. ஆக இப்படி எல்லா திட்டங்களையும் முடக்கி போட்டு இன்னைக்கு ஒரு கொடுமையான ஒரு பாசிச ஆட்சியை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி நடத்திட்டு இருக்கு. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு 505 வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். அதில் எத்தனை நிறைவேற்றிருக்காங்க தெரியுமா? வெறும் 66 தான். 66னா எத்தனை விழுக்காடு தெரியுமா? 13 விழுக்காடு. ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ண எத்தனை மார்க் எடுக்கணும்? 35 எடுக்கணும். திமுக எத்தனை மார்க் எடுத்திருக்கு? 13 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகி மக்கு. இந்த தேர்தல் களத்திலே ஒரு துரோக கூட்டம், ஒரு துரோகியும் வேட்பாளர்களை போட்டு தேர்தலில் நிற்கிறார். அந்த துரோகி யார் என்று சொன்னால், என் வயிற்றில் பிறந்த அன்பு மணி. இந்த துரோக கூட்டத்துக்கு நீங்கள் வாக்களிக்காதீர்கள். ஐயா ஒரு சமூக சீர்திருத்தவாதி. ஐயா போன்று இனி யாரும் பிறக்க முடியாது. 45 வருஷமா உழைச்சி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூக நீதிக்காக உழைச்ச ஐயா கிட்ட போய் சொல்லி, ஐயா இன்னைக்கு குழந்தை மாதிரி ஆயிட்டேன், ஐயாவை யாரும் தப்பு சொல்லக்கூடாது. நான் முதலமைச்சராக ஆன போது என்னென்ன பிரச்சனையை சந்திச்சனோ அதே பிரச்சனையை மரியாதைக்குரிய சகோதரர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சந்தித்து விட்டார். 2 பேரும் பிரச்சனையை சந்தித்து தான் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். முத்துவேல் கண்ணாடி ஸ்டாலின் தான் வீரபாண்டிய கட்டபொம்மை. ஏற்க முடியாது, என்னதுனாலும் ஏற்க முடியாது. காட்டி கொடுக்கிறது யாரு? எடப்பாடி பழனிசாமி எட்டையப்ப. மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.